ஹாய், வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். நான் உங்க சவுண்டப்பன். இது சவுண்டோடு விளையாடு. இந்த ஃபன்னான புது கேம் ஷோவுக்கு உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்றதுலயும் சரி, உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறதுல நான் ஹாப்பி. இந்த ஃபர்ஸ்ட் கேம் ஷோல யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப யாரு வருவாங்கன்னு தெரியல. அதனால ஃப்ரெண்டையே கூப்பிட்டேன். அந்த ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஹாய் விஜய், வெல்கம் டு தி ஷோ. என் தலைவன் சிந்தியா வந்துட்டாடா. ஹாய்டா, எப்படி இருக்க? ஐம் குட். வாட் அபவுட் யூ? ஐ அம் ஃபைன். தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே. ஸோ இந்த ஷோவில் 2 விதமான ரவுண்ட் இருக்கு. இந்த 2 ரவுண்டு என்னன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி ஷோக்குள்ளே போயிடலாமா? போலாம். ஓகே விஜய். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உள்ள போகலாமா? போலாம். ரெடியா இருக்கியா? ரெடி. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு சினிமா சினிமா. ஓகே. ஓகே. டைட்டில் பார்த்த உடனே ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரவுண்டில் 4 கொஸ்டினுமே சினிமாவை பேஸ் பண்ணாததான் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் ஆடியோ டயலாக் வரும், இன்னொரு கொஸ்டின் வந்து ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுவோம். ஓகே. ஓகே. மொத்தமாக 4 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை 2 கொஸ்டினுக்கு கம்மியாக நீ ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்ச் இருக்கு. ஓகேவா? ஓகே. போயிடுவோமா? போலாம். ஓகே, லெட்ஸ் ப்ளே. இது சவுண்டோட விளையாடு. த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சினிமா சினிமா. ஓகே. நீ சந்தான படம்லாம் நிறைய பார்த்துருப்ப. சந்தானம் உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும் பிடிக்கும். ஓகே. என்றென்றும் புன்னகையில சந்தானம் ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காரு, கரெக்டா? ஆமா. அதுல சந்தானத்துடைய நேம் என்ன? அந்த படத்தோட கேரக்டரோட நேம் என்ன? என்ன இவ்வளவு யோசிக்கிறான்? தெரியலையே. ரொம்ப கஷ்டமா கேட்டோமா? தெரியலையா? ஆமா, இப்படி கேட்டீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது? அதை எப்பயோ பார்த்தது. ஓகே பேபி, இப்ப ஞாபகம் வருதா? ஓகே, ஆன்சர் வந்து பேபி. ஓ, அதான் பேரா? ஓகே. செகண்ட் கொஸ்டின். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு 3D படம் எது? முப்பரிமாண திரைப்படம். முப்பரிமாண திரைப்படமா? ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன 3D ஃபிலிம். ஹரிச்சந்திராவா? ஹரிச்சந்திரா இல்லையே. விடை வந்து மைடியர் குட்டி சத்தான். ஓகே. ஓகே. ஸோ நீ 2 கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணிட்ட. அதனால நீ டைரக்டா ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்சுக்குள்ள போற. எனிவேஸ், அந்த அடுத்து 2 கொஸ்டின்ஸ், ஒரு ஆடியோ, இன்னொன்னு டயலாக், அப்புறம் பிஜிஎம் ப்ளே பண்ணட்டுமா? மேபி இது 2 கொஸ்டின் நீ ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா தப்பிச்சிடுவ. பட் பாப்போம். பயன்படுத்துறீங்க. இந்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் கேட்டீங்க. பாப்போம். ஓகே விஜய். தேர்ட் கொஸ்டின், ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுவேன். அந்த பிஜிஎம் கேட்டு அது என்ன படத்துடைய பிஜிஎம் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? ரெடியா இருக்கியா? ஓகே. ஓகே, ரெடியா இருக்கேன். ஓகே. ஓகே விஜய், என்ன கேட்டியா? கேட்டேன். ஓகே, சொல்லு என்ன படம்?
இது வந்து அங்காடி தெரு. அங்காடி தெருவா? ஆமா, எப்படி அப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? அருமையான படம். ஸோ சூப்பர், வாழ்த்துக்கள். பார்ப்போம் ட்ரூத் ஆர் டேர்ல அடுத்த கொஸ்டின். இது ட்ரூத் ஆர் டேர டிசைட் பண்ற கொஸ்டின். ஓகே, டைலாக ப்ளே பண்ணுங்க. நமக்கு அமைகிற வாழ்க்கை நம்ம நினைச்சவங்க கூடவா, இல்ல நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூடவா, இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூடவான்னு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல. கேட்டிருப்ப. ஆன்சர் சொல்லு. கேட்டேன். யூத். யூத்தா? யூத் ரைட்டா தப்பா? ராங் ஆன்சர். அது வசீகரா. ஓகே, சோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுமா? அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுருவோமா? ஓகே ஓகே. சரி, இப்ப என்ன பண்ணணும்? சொல்றியா இல்ல டேர் பண்றியா? சரி, ஃபர்ஸ்ட் ட்ரூத்தே போவோம். எப்படி அடுத்து டேர் பண்ணிக்கலாம்டா? பாப்போம். சோ ட்ரூத் போலான்னு அது இருக்க. நீங்க கேக்குற கொஸ்டினும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு போட்டுது. இல்ல இல்ல, ஆனா நீ சொல்லிட்டா அதை மாத்த கூடாது. சரி, ஓகே, பண்ணுவோம். ட்ரூத்தா? ம். சிக்காண்டா சிவனாண்டி. ஓகே விஜய், உனக்காக எங்க ஷோ ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல கொஸ்டின் வச்சிருக்காரு. அந்த கேள்வி என்னன்னா, எப்படியும் நல்ல கொஸ்டினா இருக்க போறது இல்ல. சரி நீ உண்மையா தான் சொல்லணும் ஆன்சர். ஓகே, ஏன்னா இது ட்ரூத். உன்னை பத்தின ஒரு சின்ன நான் போய் சொன்னா விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம்ல. கொஸ்டின் என்னன்னா, உன்னுடைய ம். கேர்ள் ஃப்ரெண்ட், உங்க லவர் கூட போன 5 முக்கியமான பிளேசஸ் சொல்லு. லவர் இல்லைன்னா முக்கியமான சொல்லக்கூடாது. பிளேசஸா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தியேட்டர், பீச். பார்க்கு. இதான் டே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்தெந்த பிளேஸ் அப்புறம் அதெல்லாமா சொல்றோம். சொல்லு. இதெல்லாம் ஓவரா தெரியல உங்களுக்கு? நீ 5 சொல்றா, பிளேஸ் சொல்றா. கேக்குறேன், நான் 5 பிளேஸ் சொல்றேன். சரி சொல்லு சொல்லு. தியேட்டர், பீச், அப்புறம் வந்து வண்டலூர் ஜூ. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆள் இருக்கியா? அவ்வளவுதானா போயிருக்கோம். ஓ, தேட்டரு, பீச், வண்டலூர் ஜூ 3 இடம் தானா? இதுக்கே அதான் நிறைய டைம் தியேட்டருக்கே ஒரு 4 டைமாவது போயிருப்போம். பீச்சுக்கே ஒரு 2 டைம் போயிருப்போம். மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. கூட எக்ஸ்ட்ரா ஒரு பின்னணிப்பா கோயில் குளம் அந்த மாதிரி எதுவும் போலையா? அப்படிலாம் எதுவும் போல. கோயிலுக்கு போல. ஓகே, ஸோ நல்லா ஆன்சர் பண்ண. எனிவேஸ், நீ ட்ரூத் ஆர் டேர்லையும் ட்ரூத் பண்ணிட்ட. நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவோமா? போலாமே. இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறீங்களோ பாரு. டைமா இருக்கடா அவங்களெல்லாம் பார்த்தா. ஓகே, இது சவுண்டோட விளையாடு. ரவுண்ட் நம்பர் 2. உனக்கு விளையாட்டு தெரியுமா? உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கேம் என்ன, இல்லை ஸ்போர்ட் என்ன? கிரிக்கெட். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் அதை பேஸ் பண்ணது தான். 4 கேள்விகளும் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த 4 சேம் ரவுண்டு, சேம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரியே 4 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். அந்த 2 கொஸ்டினுக்கு கம்மியாக ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், FIFA ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இருக்குல்ல, FIFA நடத்துவாங்க. ஸோ அந்த ஃபுட்பாலில் அதிக முறை வேர்ல்டு கப் வாங்கினது எந்த டீம், எந்த கண்ட்ரி? அதிக முறையா? FIFA கால்பந்து உலக கோப்பையை அதிக முறை வென்ற அணி. பிரேசில். பிரேசில் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் விஜய். ஓகே, ஃபுட்பால்ல ஏதாவது பிடிச்ச பிளேயர் இருக்காங்களா உனக்கு, அல்ல தெரிஞ்ச பிளேயர்? உடனே மெர்சி, ரொனால்டோன்னு தான் சொல்லுவேன் இல்லையா? ஓகே, போயிடுவோம். இப்ப டிஎன்பிஎல் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த டிஎன்பிஎல்ல ஏற்கனவே டிஎன்பிஎல் ஆடிட்டு இப்ப ஒருத்தர் வந்து அம்பையரா வந்திருக்காரு இதே டிஎன்பிஎல் மேட்சஸ்க்கு.
அவருடைய பெயர் என்ன? கௌசிக் காந்தி. கௌசிக் காந்தி இஸ் த ரைட் ஆன்சர். ஐயோ என்னப்பா ஷோ ப்ரொடியூசரு, சே எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்றான் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? போலாம். ஓகே, மிகப்பெரிய கப்பு கொஞ்சம் அந்த சைஸ் பேஸ்டில் எந்த கேமுக்கு ரொம்ப பெரிய கப்பு கொடுக்குறாங்க? ஃபுட்பால். ஆஹா, தப்பு. ஆன்சர் வந்து போலோ. ஸோ உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுனால கிரிக்கெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் எந்தெந்த டீமுக்கு இடையில நடந்தது? ஆக்சுவலா தெரியல, ஒரு கெஸ்ட்ல தான் சொல்றேன். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இல்லையே. ஆன்சர் வந்து அமெரிக்கா கனடா. ஓ அப்படியா? ஆமாம். என்ன ஷோ ப்ரொடியூசர், கரெக்டு தானே? கரெக்டாம்பா. எல்லா கொஸ்டின் முடிச்சிட்டீங்க. இப்ப டேர் பண்ண வச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஒருவேளை நீ இந்த ரவுண்ட்ல தோத்துருந்தா ம் அந்த டேர் பண்ணுன்ட்டு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா ஆமா. எப்படியும் ட்ரூத் கேட்டிருக்க மாட்டேன். ஆமா, கண்டிப்பா போன டைம் டேர் வச்சு தான் செஞ்சீங்களா, பண்ணணும்னு அதனால மாத்தி சொல்லியிருப்பையா? கேட்டிருப்பேன். ஆமா. இப்ப டேர் என்ன தெரியுமா பண்றியா நீ? சும்மா பண்ணு. ஓகே, டேர் என்னன்னா, உனக்காக பண்றானா, நல்லதா சொல்றா. என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி நல்லதா சொல்றேன், உனக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்குறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்க. ம். ஓகே, என்னன்னா உன்னோட ஒரு ஓகே. ட்ரீம் கேர்ளை நினைச்சு அந்த கேர்ளுக்கு நீ லவ்வரா நினைச்சு ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும். லவ் ப்ரப்போஸ் பண்ணு. ஓகே, எனக்கு கவிதை ம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஆஹா. பரவாயில்ல. நான் ஒருவேளை யாரையாவது எனக்கு பிடிச்சிருந்தா ம் அவங்கள்ட்ட டைரக்டா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை வந்து ம் மேரேஜ் பண்ணி அப்படியே நான் அவங்க அவ்வளவுதானா? கூட ரொம்ப நாள் பேசிட்டு இருந்திருப்பேன். அப்ப எப்படி சொல்லியிருப்பேன்னா, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்க ரிலேஷன்ஷிப்பை கட் ஆகிறத நான் இல்லை. பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஆனா ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேம்லாம் விளையாண்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஷோவை பத்தி சொல்லு. உண்மையிலே ரொம்ப, அதான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா ரொம்பவே என்டர்டெயின்மெண்டா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினேன். ஆனா ட்ரூத் அண்ட் டேர்ல தான் கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட மோட்டோவே அதானே, என்டர்டெயின், என்கேஜ், எக்ஸ்ப்ளோர் தான். அப்ப வியூவர்ஸ் என்ன அதே வச்சு மாதிரி எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு பண்ணிட்டீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. பண்ணியாச்சு இல்ல. எனிவேஸ் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புது ஷோல ஒரு அடுத்த நல்ல ஒரு கேமோட உங்களை நிச்சயமா சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் சவுண்டப்பன் சைனிங் ஆஃப். போறப்ப அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் டமால்னு அழுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாய். எனக்கு எண்டே கிடையாதுடா.